எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சால்மன் மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 போதுமானது. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம், அது நல்லா தான் இருக்கும். அப்புறம் மிளகு, சீரகம், நான் வந்து 2 மினிமம் சைஸ் வந்து ஆனியன் எடுத்திருக்கேன். அது வந்து சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா கனிஞ்ச தக்காளி பழமாக ஒரு 3 பழம் எடுத்து நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா புளி கரைசல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வச்சு நம்ம சால்மன் மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சால்மன் மீன் தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் பொடி மீன் வந்து 1 கிலோ வாங்கியிருக்கோம். பொடி மீன் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து குட் ஃபேட் வந்து அதிகமாக இருக்குது. சால்மன் மீன் வந்து நமக்கு ஒமேகா 3 வந்து அதிகமாக இருக்குது. அதுக்காக சால்மன் மீன் வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த மீன் செஞ்சாலுமே மீனில் வந்து அந்த நீச்ச ஸ்மெல் இருக்கும். அதை நம்ம போக்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டு, அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூளையும் போட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மீனில் வந்து எப்போவுமே வந்து அந்த ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு போகணும்னா நம்ம கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சள்தூளும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணோன்னா அந்த ஸ்மெல் போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த சால்மன் மீன் வந்து உடம்புக்கு ரொம்பவும் சத்தானது. இதை வந்து கர்ப்பிணி பெண்கள் கூட கர்ப்ப காலத்தில் சாப்பிட்டோன்னா அவங்களோட வயிற்றில் வளர குழந்தைக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சீரகமும் மிளகும் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்து போட்டு கிரைண்ட் பண்ணலாம். இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா நைஸாக வந்து கிரைண்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு 1-2 இருக்கிற மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணால் போதும். இது பாருங்கள், இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து நம்ம இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ வந்து நம்ம வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ மண்பானையில் செய்யலாம். மீன் குழம்பு வந்து மண்பானையில் செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ நம்ம மண்பானையை நல்லா ஹீட் பண்ணியிருக்கோம். அது கூட வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு தரும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். அது கூட 4 உளுந்து போட்டுக்கலாம். அது கூட ஒரு வெந்தயம் வந்து ஒரு 2 போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா இப்போது வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். அதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நல்ல பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும்.
வெங்காயம் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அது வந்து அடி பிடிச்சிட போகுது. வெங்காயம் இப்போ வந்து பாதி அளவு வந்து நல்லா வதங்கியிருக்கு. இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 3 தக்காளி வந்து நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். அந்த தக்காளியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வணங்குற அளவுக்கு நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கலாம். நம்ம வந்து எதையுமே வந்து அடி பிடிச்சிடாம பார்த்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பண்ணிக்கலாம். தக்காளி இப்போ கொஞ்சம் நேரம் வதங்க விடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தண்ணியெலாம் எதுவும் ஊற்றவே தேவையில்லை. இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வணங்கிரும். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஜாரில் இருந்த மசாலாவிலேயே இருந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து இப்போ ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, சைடில் இருக்கிறதெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம வந்து கல்லுப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் எதுக்காக அப்படின்னா, மல்லித்தூள் வந்து டேஸ்ட் கொஞ்சம் கொடுக்கும். அதோட குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். நாங்கள் இப்போது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுமோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை வந்து அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விடலாம். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுருங்க.
இது நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் நல்லா தனியாக எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கொதிக்குது, மசாலா ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு புளி கரைசல் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இந்த புளி கரைசல் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் திக்காவுமே இருக்குது. இந்த அளவு இருந்தால் போதும். 1 கிலோ மீன் இருக்குது, அதுக்காக இந்த அளவு இருந்தால் போதும். அந்த புளி கரைசலில் இருந்த பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீனை ரொம்ப கிண்டிட வேண்டாம். இப்போ இந்த மீன் 3 to 4 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது 3 to 4 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த மீன் நல்லா குக் ஆகிடும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. வாங்க, இப்போ 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா நுர கட்டி வந்திருக்கு. இதை நம்ம கிண்ட வேண்டாம், கிண்டினா உடஞ்சிரும். இது இப்படி இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கலரும் பாருங்கள், உங்களுக்கு கலரும் நல்லா வந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சால்மன் ஃபிஷ் குழம்பு அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். தேங்க்யூ.